முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு இந்த ஏதுமில்லை. வணக்கம். இன்றைக்கு எக்ஸாம் தமிழ்ச்சாலைக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி எம்பிஏல, அதாவது மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஹச்ஆர், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இல்லை ஹியூமன் ரிசோர்ஸ், இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க கவர்மெண்ட் ஜாப்பில் என்ன மாதிரியான ஜாப்க்குலாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்தோம்னா எம்பிஏ சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேருக்கு எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணலாம், ஹச்ஆர் சூஸ் பண்ணால் என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். இல்லை இப்போ எம்பிஏ ஹச்ஆர் படிச்சுட்டு இருக்க நிறைய பேத்துக்கும் என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் அவைலபிளாக இருக்குது, நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோடனே இல்லை நம்ம கோர்ஸ் படிக்கும்போது என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எம்பிஏ அதாவது மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கான ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இதில் பார்த்தா நிறைய ஸ்ட்ரீம் இருக்கும். பட் கவர்மெண்ட் ஜாப் அப்படி நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹச்ஆர், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ் இந்த 3 ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் நீங்கள் எழுதலாம். ஸோ அந்த மாதிரி எம்பிஏ ஹச்ஆர் முடிச்சவங்க என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் எழுதலாம் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பார்த்தா பேங்கிங் ரெலவெண்டான எக்ஸாம் எழுதலாம். பேங்கிங் பொறுத்தவரையும் பார்த்தா ஐபிபிஎஸ், அதாவது சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் அப்படின்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 to 20 பேங்க் அவங்களோட வேகன்சி பார்த்தோம்னா இந்த ஐபிபிஎஸ் மூலமா ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஐபிபிஎஸ் பொறுத்தவரையும் பார்த்தா கிளர்க்கு, பிஓ, எஸ்ஓ அப்படின்னு 3 டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் வருது உங்களுக்கு. இதில் கிளர்க்கு, பிஓ பொறுத்தவரையும் எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். சப்போஸ் இப்போ தான் நீங்கள் எம்பிஏ ஜாயின் பண்ணியிருக்கீங்க, எம்பிஏ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கூட நீங்கள் யூஜி முடிச்சிருப்பீங்களா, அந்த யூஜி பேஸில் ஐபிபிஎஸோட பிஓ அது மட்டும் இல்லாமல் கிளரிக்கல் 2 எக்ஸாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், அதாவது எம்பிஏல ஹச்ஆர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரியான எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஐபிபிஎஸ்ல எஸ்ஓக்கு கீழே பார்த்தா ஹச்ஆர் ஆஃபீஸர், அப்படி இல்லைனா பார்த்தா பர்சனல் ஆஃபீஸர், ஸ்கேல் 1க்கான பர்சனல் ஆஃபீஸர், அப்படி இல்லைனா ஹச்ஆர் ஆஃபீஸர், அதுக்கான வேகன்சி உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமுக்கு பார்த்தா எம்பிஏ பார்த்தா ஹச்ஆர் முடிச்சவங்க, அப்படி இல்லைனா எம்பிஏலே பார்த்தா ஹச்ஆர் டெவலப்மெண்ட் முடிச்சவங்க, எம்பிஏலே பார்த்தா சோசியல் ஒர்க் ரெலவெண்டா, லேபர் லா ரெலவெண்டா, இந்த மாதிரிலாம் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட், அதாவது பிஜிடிஎம் அப்படிம்பாங்க, இந்த மாதிரியான பிஜிடிஎம் முடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக பார்த்தோம்னா அதுவும் ஸ்ட்ரீம் பார்த்தா ஹச்ஆர் முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா ஹச்ஆர் டெவலப்மெண்ட் முடிச்சிருக்கணும், இல்லைன்னா மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கு இந்த மாதிரியான முடிச்சவங்க கூட இந்த மாதிரியான போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த போஸ்டிங்கோட நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா ஐபிபிஎஸ் எஸ்ஓக்கு, அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு கீழே வர ஹச்ஆர் ஆஃபீஸர், அப்படி இல்லை பர்சனல் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க. கிரேட் 1க்கான போஸ்டிங் போடுவாங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் போடுவாங்க. ஸ்டார்டிங் சேலரி ஒரு 30,000 40,000க்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த எக்ஸாமோட ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸாமோட டாபிக்லாம் பார்த்தா நீங்கள் ஹச்ஆரில் படிச்சிருப்பீங்களா, அதாவது எம்பிஏ ஹச்ஆர்லையோ இல்லை பிஜிடிஎமோட ஹச்ஆர்லையோ படிச்சிருப்பீங்களா, அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும். மெயின் எக்ஸாமோட சிலபஸ் பார்த்தோம்னா நீங்கள் காலேஜில் படித்த அந்த 2 இயர் எம்பிஏல படித்த டாபிக் ஈக்குவலாக இருக்கும். அதனால ஈஸியாக கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ரிமிலரி பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு காமனான டாபிக் கேட்பாங்க. ரீசனிங் ரெலவெண்ட்டான டாபிக் வரும், ஆப்டிடியூட் ரெலவெண்ட்டான டாபிக் வரும், இங்கிலீஷ் ரெலவெண்ட்டான டாபிக் வரும். இதுவே மெயின் எக்ஸாம் அப்படின்னு எடுத்தால் உங்களுக்கு ஹச்ஆர் ரெலவெண்ட்டான டாபிக் வரும். உங்களுக்கு ஹச்ஆர் டெவலப்மெண்ட்டாக என்னது அந்த மாதிரியான டாபிக், நெக்ஸ்ட் பிஸ்னஸ் பாலிசி ரெலவெண்ட்டான டாபிக், நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டிரான்சிஷன் அனாலிசிஸ்னா என்னது அந்த மாதிரியான டாபிக் வரும், ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த மாதிரியான டாபிக்லேருந்து கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் பார்த்தா எப்படி செலக்ட் பண்ணுறோம் ஒரு கேண்டிடேட்டை, அது ரெலவெண்ட்டான டாபிக்லேருந்து. நெக்ஸ்ட் பார்த்தா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் ரெலவெண்ட் இந்த மாதிரியான டாபிக்லேருந்து. அடுத்து பார்த்தா பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான டாபிக்லேருந்து கொஸ்டின் வரும். ஸோ மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எம்பிஏல ஹச்ஆர்ல என்ன படிச்சிருக்கணும் அதுக்கு ரெலவெண்ட்டான டாபிக் தான் கேட்பாங்க. அதனால கொஞ்சம் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மொத்தமே ஒரு 60 கொஸ்டின் 60 மார்க் தான் கேட்பாங்க. அதுவும் பார்த்தா நீங்க எம்பிஏல என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ரெலவெண்டா கேட்கறதுனால கொஞ்சம் மெயின் எக்ஸாம் ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். உங்களால் நிறைய மார்க் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம் முடிஞ்சோடனே, மெயின் எக்ஸாம் முடிஞ்சோடனே அடுத்து இன்டர்வியூ இருக்கும். மெயின் பிளஸ் இன்டர்வியூல நீங்க எவ்வளவு மார்க் வாங்குறீங்களோ அது பேஸ்ல உங்களுக்கு ட்ரைனிங் பிளஸ் போஸ்டிங் போடுவாங்க. ஸ்டார்டிங்ல பார்த்தா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் போடுவாங்க. உங்களுக்கு சேலரி வைஸாக ஒரு 30,000க்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தடுத்த ப்ரமோஷன்ல பார்த்தோம்னா நீங்க பிரான்ச் மேனேஜர் இந்த மாதிரி போய் அடுத்து ஜிஎம் வரையும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட், உங்கள் ஸ்கில் பேஸில் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எம்பிஏ ஹச்ஆர் முடிச்சுட்டு இந்த மாதிரியான பேங்கிங் ரெலவெண்ட்டான எக்ஸாம் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தா நிறைய பிஎஸ்யூ கம்பெனியில் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிம்பாங்க. அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸாக இருக்கும். இதில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கம்பெனி இந்தியாவில் மட்டும் இருக்குது உங்களுக்கு. இதை பார்த்தா மினி ரத்னா, நவரத்னா இந்த மாதிரி நிறைய டிவைட் பண்ணுறாங்க. அந்த கம்பெனியோட ஸ்டாண்டர்ட் பொறுத்து நிறைய டிவிஷன் இருக்குது இந்த கம்பெனியில் பார்த்தோம்னா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா பெல் கம்பெனி, அப்புறம் பார்த்தா ஆயில் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், நெக்ஸ்ட் பார்த்தோம்னா உங்களுக்கு
கோல் இந்தியா, அடுத்து இந்தியன் ஆயில், இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது. ஸோ அவங்களோட வேகன்சி வந்து பார்த்தா முக்கியமாக இந்த ஹச்ஆர் ஆஃபீஸருக்கான வேகன்சி, அப்படி இல்லை ட்ரெயினிங் மேனேஜருக்கான வேகன்சி, இந்த மாதிரியான வேகன்சிலாம் வந்து பார்த்தா டேரெக்டாக வந்து அவங்களோட வெப்சைட்லையோ இல்லை எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்லையோ ரிலீஸ் பண்ணி அவங்க வந்து வேகன்சி வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே சப்போஸ் வந்து பார்த்தா நீங்கள் இன்ஜினியரிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா கேட் எக்ஸாமில் ஒரு நல்ல ஸ்கோர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஜாப் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது கேட் எக்ஸாம் ஸ்கோர் பேஸில், அதுக்கப்புறம் அவங்க கம்பெனி பேஸில் இன்டர்வியூ, ஜிடி இந்த மாதிரி ரவுண்ட்லாம் கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு. நீங்கள் எம்பிஏ முடிச்சிருக்கனால உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா டேரெக்டாக வந்து பார்த்தா அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லையோ அப்படி இல்லை இந்த மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் இல்லை இ போர்ட்டல் இந்த மாதிரி இடத்துல ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா கம்பெனிக்குமே, எல்லா பிஎஸ்யூ கம்பெனிக்குமே வந்து பார்த்தோம்னா ஹச்ஆர் மேனேஜர் வந்து தேவைப்படுறாங்க. அதனால இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் உங்களுக்கு என்ன மாதிரியான ரவுண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அப்புறம் ஜிடி இருக்கும், அப்புறம் இன்டர்வியூ இருக்கும். உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் பொறுத்தவரை நீங்கள் காலேஜில் என்ன படிச்சிங்களோ, அதாவது ஹச்ஆரில் வந்து என்ன மாதிரியான டாபிக் படிச்சிங்களோ அதுக்கு ரிலவெண்டான கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பிஎஸ்யூ கம்பெனியோட ஜாப்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா செமி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலான சேலரி வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து பண்ணலாம். உங்களுக்கு அடுத்தது ப்ரமோஷன் இருக்கும், அலவன்ஸ் இருக்கும், உங்களுக்கு பென்ஷன் கூட ஒரு சில கம்பெனியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் நீங்க ஹையர் ஸ்டடிஸ் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா கூட லீவ் பிளஸ் சேலரி எல்லாமே வந்து இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான பிஎஸ்யூ கம்பெனிஸ், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனியில் வந்து ஜாப் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா யூஜிசி நெட் எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பேஸில் கண்டக்ட் பண்ணுற செட் எக்ஸாம், இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கண்டிப்பாக எழுதலாம். நீங்கள் எழுதுறதுக்கு எலிஜிபிள் தான். அதாவது நீங்கள் பிஜி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக இந்த மாதிரி நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம்லாம் எழுதலாம். இந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து ஆக முடியும். அதாவது வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு பேஸில் இப்போ செட் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாடு பேஸில் ஒரு காலேஜில் வந்து நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து ஆக முடியும். இதுவே வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து யூஜிசி நெட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா நேஷனல் லெவலில் ஒரு கவர்மெண்ட் காலேஜோ, கவர்மெண்ட் எய்டட் காலேஜோ, அப்படி இல்லை செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ், பிரைவேட் காலேஜ், இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ஜாபுக்கு வந்து இங்கே ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்தா டேரெக்டாக போஸ்டிங் போட்டுருவாங்க அப்படிலாம் வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஒரு சில காலேஜில் ஒவ்வொரு சில ரூல்ஸ் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாமுக்கு நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமும் கிளியர் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டில் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம்லையும் நல்ல மார்க் வாங்கினா மட்டும் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் நிறைய பிரைவேட் காலேஜ், செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ், இந்த மாதிரியான காலேஜில் வந்து பார்த்தா நீங்கள் யூஜிசி நெட்டோ அப்படி இல்லை வந்து பார்த்தா தமிழ்நாடு பேஸில் கண்டக்ட் பண்ணுற செட் எக்ஸாம், அதாவது ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிம்பாங்க, இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் நீங்கள் குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சால் உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஜாப் தந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூஜிசி நெட்டில் வந்து பார்த்தா மொத்தம் 81 பேப்பர் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு தேவையான பேப்பர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு பேஸில் கண்டக்ட் பண்ணுற செட் எக்ஸாம் கிட்டத்தட்ட ஒரு 30 பேப்பர் இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு தேவையான பேப்பர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகலாம். அப்படி இல்லை வந்து பார்த்தோம்னா நிறைய பிஎஸ்யூ கம்பெனிஸ், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி, அவங்களோட வேகன்சி வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான யூஜிசி நெட் எக்ஸாமோ இல்லை தமிழ்நாடு பேஸில் கண்டக்ட் பண்ணுற செட் எக்ஸாமோ நீங்கள் குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சால் டேரெக்டாக ஜாப் கூட கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது அந்த ஸ்கோர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜிடி, இன்டர்வியூ இந்த மாதிரி வச்சு உங்களை வந்து ஜாபுக்கு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் நிறைய பிரைவேட் கம்பெனி கூட, அதாவது ஐடி ரெலவெண்டான கம்பெனி, கோர் கம்பெனி, இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் யூஜிசி நெட்டோ இல்லை தமிழ்நாடு பேஸில் கண்டக்ட் பண்ணுற செட் எக்ஸாமும் குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து டேரெக்டாக ஜாப் கூட கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தா நீங்கள் எந்த கம்பெனி சூஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து ரூல் வந்து சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வேற என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வந்து இந்த எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம் எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் யூஜி முடிச்சு தான் வந்து பிஜி படிக்கிறீங்க. ஸோ அதனால எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எல்லா எக்ஸாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூபிஎஸ்சி எக்ஸாம்லேருந்து யூபிஎஸ்சிக்கெலாம் வந்து பார்த்தா எந்த டிகிரி முடிச்சவங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம். பிஏலேருந்து, பிகாம்லேருந்து, பிபிஏலேருந்து, இன்ஜினியரிங், மெடிக்கல் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ யூபிஎஸ்சி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூபிஎஸ்சி கீழே வந்து பார்த்தா சிவில் சர்வீஸ், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் சிவில் சர்வீஸ்க்கு வந்து பார்த்தா எந்த டிகிரி முடிச்சவங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா யூபிஎஸ்சி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எஸ்எஸ்சியில் கண்டக்ட் பண்ணுற சிஜிஆர், கம்பைன் கிராஜுவேட் லெவல் அப்படிமாங்க, அந்த மாதிரியான எக்ஸாமும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கான எலிஜிபிளும் எனி டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸ்டார்டிங் சேலரி ஒரு 30,000-35,000க்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற என்டிபிசி, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி, இந்த மாதிரியான எக்ஸாமும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கெல்லாம் +2 முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம், டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் டிகிரி முடிச்சு தான் எம்பிஏ படிக்கிறனால கண்டிப்பாக இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேங்கிங் ரெலவெண்டான பிஓ, கிளர்க் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி
பண்ணி பார்க்கலாம். இது IBPS இருக்கலாம், அப்படி இல்லை SBI கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக டாபிக் வைஸாக வந்து ரீசனிங், ஆப்டியூட், அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் ரெலவெண்ட்டான கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ், பேங்கிங் ரெலவெண்ட்டான கொஸ்டின், கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கொஸ்டின். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான எக்ஸாமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா தமிழ்நாடு பேஸில் கண்டக்ட் பண்ணுற TNPC Group 1, Group 2, 2A இந்த மாதிரியான எக்ஸாம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ள எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா எந்த டிகிரி முடிச்சவங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதா. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா TNPC எக்ஸாம் கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம் எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தா MBA கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து சப்போஸ் MBA இப்போ தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க, MBA படிச்சுட்டு இருக்கீங்க, இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கூட இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப்புக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கில் பேஸில் எந்த ஜாப் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு UPS TNPCலாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா மெமரி பேஸ்ட் கொஸ்டின் நல்லா ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை இந்த ரீசனிங், ஆப்டியூட் இந்த மாதிரியான டாப்பிக்லாம் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து பார்த்தோம்னா பேங்கிங் ரெலவெண்ட்டான எக்ஸாம், இது மட்டும் இல்லாமல் SSC எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஸ்கில் பேஸில் எக்ஸாம் சூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக ஒரு எக்ஸாமை உங்களால் கிராக் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா MBA HR படிச்சிருக்க நிறைய பேருக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.